இப்ப நீங்க விஷுவல்ஸ்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த இடங்கள்ல 2 நாளைக்கு முன்னாடி வீடுகள் இருந்துச்சு, ஹோட்டல்ஸ் இருந்துச்சு, டூரிஸ்ட் நெறைய பேர் வந்திருந்தாங்க. சாலைகள் ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த இடம் வெறும் மண்ணால மூடப்பட்ட ஒரு திறந்த வெளி சுடுகாடாக மாறி இருக்கு. நேபாள்ல ஏற்பட்ட அந்த பெருவெள்ளம் கிட்டத்தட்ட 15 ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸ்ல இருக்கிற மிகப்பெரிய மலைகளை அப்படியே பெயர்த்து எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற கிராமங்களை எல்லாம் மண்ணால மூடிட்டு போயிருச்சு. உண்மையாகவே இது மனிதர்கள் இதுக்கு முன்னாடி பார்க்காத மிகப்பெரிய துயரம் தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்து 2 நாட்கள் ஆகுது. இன்னை வரைக்கும் முழுமையாக மீட்பு பணி மேற்கொள்றதுக்காக அந்த இடங்களுக்கே போக முடியாத நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு. சீனாவுடைய திபெத் சைடுல ராணுவ வீரர்களால கூட அந்த இடத்துக்கு போக முடியல அப்படின்னு சீன அரசாங்கம் சொல்றாங்க. அவ்வளவு மோசமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? இந்த பாதிப்புல இருந்தே நம்மளால இன்னும் மீள முடியல. அதுக்குள்ள இதே இடத்துல திரும்பவும் 2 மிகப்பெரிய வெள்ளங்கள் தாக்க இருக்கிறதாக சீன அரசாங்கமும் நேபாள அரசாங்கமும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. நேபாளுக்கு ஏன் இவ்வளவு போராத காலம்? அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பாய் வெங்கட். சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி ஷாப்பிங் ஆப்ல ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 ஆஃப் பிளஸ் ஃப்ரீ டெலிவரி. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நேபாள் திபெத் எல்லையில இருக்கிற லெண்டே அப்படிங்கிற ஒரு நதியின் மேல மிகப்பெரிய அளவுல ஒரு பனிமலை சரிஞ்சு விழுகுது. அது விழுந்ததுனால என்ன ஆகுது? அந்த நதியில போய்கிட்டு இருந்த தண்ணி எல்லாம் அந்த பனிப்பாறைக்கு பின்னாடி அப்படியே தேங்கி நிக்குது. அது இயற்கையாக ஒரு அணையாக மாறிடுச்சு. ஆனாலும் அந்த அணை ஸ்ட்ராங்காக இல்லை. ஒரு கட்டத்துல தண்ணியினுடைய அளவு அதிகமாகவே அந்த அணை உடைச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக கல்லு, மண்ணு, பாறைகள் எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துட்டு வந்துதான் திபெத் மற்றும் நேபாள்ல இருக்கிற முக்கியமான கிராமங்களை அழிச்சிட்டு போயிருக்கு. இந்த பெருவெள்ளம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத ஓவர் வியூவாக தான் உங்களுக்கு நான் இப்ப சொல்லியிருக்கேன். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் புரியிற வகையில ரொம்ப எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி டிகோட் பை வெங்கட் சேனல்ல ஒரு வீடியோ ஏற்கனவே வெளியிட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா அதை பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறது புரியும். அந்த வீடியோனுடைய லிங்கை நான் கீழே கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன். இந்த வெள்ளத்துக்கு பிறகு நேபாள்ல என்ன நிலைமை அப்படிங்கிறத பத்தியும், அடுத்ததா 2 பெரிய வெள்ளங்கள் வருதுன்னு சொல்றாங்களே அது என்ன அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டாக கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். இந்த வெள்ளம் தொடர்பான சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் இப்ப வெளிவர தொடங்கியிருக்கு. அதாவது இந்த வெள்ளம் எங்க தொடங்கி எப்படியெல்லாம் போயிருக்கு, என்ன மாதிரியான சேதங்களை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது இந்த சேட்டலைட் இமேஜஸை பார்க்கும்போதே நமக்கு தெளிவாக தெரியுது. அதுல இப்படி இருந்த அந்த நதியினுடைய ஓட்டம் அப்படிங்கிறது இப்படி விரிவடைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? இயற்கை தன்னுடைய இடத்தை மனிதர்கள் ஆக்கிரமிச்ச அந்த இடத்தை எடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. ஒரு நதியினுடைய இயல்பான போக்கு என்ன, அதனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மேல இருந்து கீழே நோக்கி பாயும் போது அதோட சேர்த்து இயல்பாக மண்ணையும் கனிம வளங்களையும் நிறைய சத்துகளையும் கொண்டு வந்து அங்கங்க அது வந்து தேக்கி வச்சுட்டு போகும். இதை நம்ம செடிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுவே மிகப்பெரிய ஏரியாவில் அது செஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது வந்து டெல்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படிதான் காவிரி டெல்டாவை நம்ம சொல்றோம். காவிரி ஆற்றால உருவாக்கப்பட்ட செழிப்பான மண் இருக்கிற ஒரு ஏரியா அப்படிங்கிறதுனால தான் அதை நம்ம டெல்டா ரீஜன் அப்படின்னு சொல்றோம். அந்த பகுதியில விளையிற விவசாயத்துக்கு இந்த காவிரி ஆறு தண்ணியையும் கொடுத்துருது. இந்த டெல்டா அப்படிங்கிறது ஒரு சில ஆண்டுகள்ல உருவான விஷயமா இருக்காது. பல நூறு ஆண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த நதி ஓடி ஓடி தேக்கி வச்ச அந்த இடமாக தான் இந்த டெல்டா உருவாகி இருக்கும். சோ அப்படிதான் உலகம் முழுக்க நதி தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா மனிதர்களாகிய நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த நதியினுடைய கரையை கொஞ்சம் கொஞ்சமாக குறிக்கிறோம். அந்த இடத்துல கட்டுமானங்கள் கட்டுறோம், டூரிஸ்ட் ஸ்பாட் உருவாக்குறோம், ஹோட்டலை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி மனிதர்களுடைய நடமாட்டத்துக்கான பகுதியாக நதியினுடைய அந்த செடிமெண்ட் ஏரியாவை, அந்த டெல்டா பகுதிகளை நம்ம மாத்திடுறோம். அதனுடைய விளைவு என்ன ஆகுது? இந்த மாதிரி மிகப்பெரிய அளவுல நதி என்னைக்காவது கொந்தளிச்சு வெள்ளமாக மாறி வரும்போது அப்போ அதனுடைய பாதை சுருக்கப்படுது. அதனால நதி ஏற்படுத்துற பாதிப்பு அப்படிங்கிறது இயல்பாகவே மக்கள் வசிக்கிற பகுதிக்குள்ள வந்துருது. நம்மளும் அதிகமாக பாதிக்கப்படுறோம். அப்போ நேபாள் மக்கள் மேலதான் இதுல தப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஒட்டுமொத்த மனித இனமுமே தங்களுடைய சிந்தனையை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நேபாள் பெருவெள்ளம் நமக்கு உணர்த்தி இருக்கு. நேபாளில மட்டும் கிடையாது, இந்தியாவில், தமிழ்நாட்டில், உலகம் முழுக்கவே நதிகள் எங்கெல்லாம் மூடுதோ இதே பிரச்சனை தான் நீண்டுகிட்டு இருக்கு. அதனால இனிமேலும் நம்ம அதுக்கான இடத்தை கொடுத்துட முடியாது, நதியினுடைய இடத்தை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சிந்தனை நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல செய்யற வலியுறுத்தல். இன்னொரு பக்கம் இமயமலையும் ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு ஏரியாவாக தான் இருக்கு. நம்ம என்னதான் அங்க மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கு, பெரிய பெரிய மலைகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும் அங்க அடிக்கடி நிலநடுக்கங்கள் உணர முடியுது, அடிக்கடி நிலச்சரிவுகள் ஏற்படுது, இந்த மாதிரியான வெள்ளங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அதை நம்ம கருத்துல எடுத்துக்கிட்டு அப்படிப்பட்ட எக்காலஜிக்கலி சென்சிட்டிவான ஒரு ஏரியாவில் தொடர்ந்து கட்டடங்கள் கட்டுறது, ஹைட்ரோ பவர் பிளான்ட் கட்டுறது, டேம் கட்டுறது அப்படிங்கிற செயல்கள்ல நம்ம ஈடுபட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது அந்த இமயமலையை இன்னும் இன்னும் ரொம்பவே சென்சிட்டிவ் ஆக்கி இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறதுக்கு அது வழிவகுத்துடும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்றாங்க.
நேபாளில் ஏற்பட்ட இந்த பெருவெள்ளத்துல இதுவரைக்கும் 467 பேர் உயிரிழந்திருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கு. இன்னும் 1500க்கும் மேற்பட்டவங்களை காணலை அப்படிங்கிறதும் அங்கிருந்து வர செய்திகளாக இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து போன 37 பேருடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. அது மட்டும் இல்ல, ஈஷா யோகா மையம் சார்பில் இந்த கைலாஷ் மான்சரோவர் யாத்திரைக்கு அழைத்துட்டு போகப்பட்ட 80 பேருடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. ஜக்கி வாசுதேவ் அவரே சொல்லியிருக்காரு, 80 பேர் நாங்க மலை ஏறும்போது கீழே இறங்கி வந்துட்டு இருந்தாங்க, அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தமாக அந்த பதிவுகளை செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த 80 பேருமே வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. இப்போ இந்தியாவில இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 288 பேரை காணலை அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. வேலைக்காக நேபாளுக்கு போயிருந்த 63 பேரை மட்டும் மீட்டிருக்கிறதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இப்போ சொல்லியிருக்காங்க. சீனாவுடைய திபெத் எல்லை பகுதியில நிலைமை இதை விட மோசமாக இருக்கு. காரணம், கேராங் போர்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த கைலாஷ் மான்சரோவர் யாத்திரை போறவங்க நேபாளில இருந்து திபெத்துக்குள்ள போவாங்க. அப்படி போகும்போது அவங்களுடைய விசாவெல்லாம் செக் பண்ணி இந்த வழியாக தான் அனுப்புவாங்க. ஸோ அது முக்கியமான ஒரு டூரிஸ்ட் சென்டர். அந்த இடத்துல நிறைய டூரிஸ்ட் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட பயன்படுத்திக்குவாங்க. அந்த இடம் இந்த வெள்ளத்துல இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு தரைமட்டமாகி இருக்கு. ஈஷா யோகா சார்பில் போன அந்த 80 பேருமே அந்த இடத்துல இருந்ததாக தான் ஜக்கி வாசுதேவ் சொல்றாரு. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு போய் மீட்கணும் அப்படின்னாலே சீனாவால முடியல அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு கஷ்டமாக இருக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கு. இப்போ வரைக்கும் 8 பேர் உயிரிழந்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. ஆனா இன்னும் அந்த மண்ணுக்கடியில தோண்டி நிறைய பேரை மீட்கும் போதுதான் உண்மையான உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னு சீன அதிகாரிகள் சொல்றாங்க. நிலைமை இப்படி இருக்கும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக மீட்பு பணி செய்யறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சில உயிர்களை காப்பாற்றலாம் அப்படிங்கிற சூழ்நிலையும் அங்க இருக்கு. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, அடுத்ததாக 2 மிகப்பெரிய வெள்ளங்கள் வெடிக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சீனாவும் சரி நேபாளும் சரி உறுதிப்படுத்தியிருக்காங்க. கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதனுடைய விளைவாக அடுத்தடுத்த விஷயங்களும் நடக்கும். அப்படிதான் இப்ப ஏற்பட்ட இந்த பெருவெள்ளத்தின் தொடர்ச்சியாக அடுத்த 2 பெருவெள்ளங்கள் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சீனா நேபாள் அரசாங்கங்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப ஏற்பட்ட இந்த பெருவெள்ளத்தினுடைய விளைவாக 2 ஏரிகள், ஒன்னு நேபாள் சைட்லயும் ஒன்னு டிபெட் சைட்லயும் உருவாகி இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க சேட்டலைட் இமேஜஸ் மூலமாக. சரி, இந்த ஏரிகள் எப்படி திடீர்னு உருவாகுது அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த பெருவெள்ளம் எப்படி ஏற்பட்டுச்சு? பெரிய ஐஸ் மலை ஒண்ணு விழுந்து அது தண்ணியை திடீர்னு தேக்கி வச்சுச்சு. அந்த தண்ணி உடைச்சுக்கிட்டு வெள்ளமாக மாறுச்சு இல்லையா? இப்ப அதே மாதிரிதான் அந்த வெள்ளம் ஏற்பட்டதுனால நிறைய பாறைகள் உருண்டோடி வந்து 2 நதிகளுக்கு குறுக்கே அப்படியே தடுத்து அணை கட்டி நின்றுருக்கு. அந்த அணைகளுக்கு பின்னாடி நீரோட்டம் பாதிக்கப்பட்டு தண்ணியும் அதே இடத்துல தேங்கி நிக்குது. இதான் அவங்க ஏரிகள்னு சொல்றாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இமயமலையில மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருக்கு, நீர்வரத்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நீர்வரத்தெல்லாம் அந்த 2 ஏரிகள்ல தேங்க தொடங்கியிருக்கு. இதனால இந்த ஏரி எப்ப வேணா வெடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கு. இப்ப நம்ம இந்த வீடியோ பேசிட்டு இருக்கும் போதே சீன அரசாங்கம் ஒரு தகவலை வெளியிட்டுட்டாங்க. திபெத் பகுதியில உருவான அந்த மிகப்பெரிய ஏரி இருக்குல்ல, அதுல இருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற தொடங்கிருச்சு. அதாவது எப்ப வேணா அந்த ஏரி உடையலாம் அப்படிங்கிற சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சீன அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இதனுடைய விளைவு என்ன? அந்த ஏரி மொத்தமாக உடைஞ்சிச்சு அப்படின்னா எப்படி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டுச்சோ அது திரும்பவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அந்த பெருவெள்ளம் ஏற்பட்டு திரும்ப கீழே இருக்கிற ஏரிக்கு வந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற அந்த ஏரியும் உடைபட்டு அது மிகப்பெரிய அளவுல ஒரு சேதத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அபாயத்தை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வெள்ளப்பெருக்கை தடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஆனா அது உடனே செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா, அந்த ஏரி அமைஞ்சிருக்கிற அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற தண்ணியை வேற வழிகள் வழியாக டைவெர்ட் பண்றதுக்கு ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்தோம் அப்படின்னா அந்த தண்ணியை கடத்திட்டு போகலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஐடியா சொல்றாங்க. ஆனா இப்ப அந்த இடத்துக்கு மீட்பு பணிக்கே போக முடியாத போது அந்த ஏரிக்கு எப்படி போக முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அப்படியே போனாலும் அந்த தண்ணி எல்லாம் உடனே டைவெர்ட் ஆகுமா அப்படிங்கிறதும் மிகப்பெரிய கேள்வி. அப்போ இதுக்கு வேற என்னதான் வழி? இயற்கையா பார்த்து மழையை குறைச்சு அந்த நதியில தண்ணி ஓட்டத்தை குறைச்சா மட்டும்தான் இந்த வெள்ள அபாயத்தை நம்மளால தடுக்க முடியும் அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்தா இருக்கு. இப்ப இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதுனால நேபாளில மீட்பு பணியில ஈடுபட்டு இருந்தவங்களும் இப்போ அந்த இடத்துல இருந்து விலகி போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக தொடங்கியிருக்கு. அதனால அங்க இருக்கிற மீட்பு பணி இன்னும் தாமதமாகும் அப்படிங்கிறதான் நமக்கு தெரிய வர தகவல். ஏற்கனவே ஏற்பட்ட இந்த பெருவெள்ளத்தினுடைய பாதிப்பு இந்தியாவுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு இந்திய அரசாங்கம் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த நதி இருக்கு இல்லையா, நேராக இந்தியாவோட தான் கனெக்ட் ஆகுது. இந்தியாவில் இருக்கிற கந்தக் அப்படிங்கிற அந்த நதியில தான் அது கலக்குது. அந்த நதியில கந்தக் அப்படிங்கிற ஒரு டேமும் இருக்கு. அந்த டேம்ல இருந்து 36 மதகுகளையும் திறந்து விட்டுருக்காங்க. தண்ணீர் வெளியேற்றப்பட்டு இருக்கு. ஸோ தண்ணீர் வெளியே போயிருச்சு அப்படின்னா வர வெள்ளத்தை எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். இந்த நதியினுடைய இன்னொரு கிளை உத்தரப்பிரதேசத்திலையும் போகுது. அதனால உத்தரப்பிரதேஷ், பீகார், உத்தரகாண்ட் இந்த மாநிலங்கள் எல்லாம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. வெள்ளத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்கு, தண்ணீருடைய ஓட்டம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு அவங்களும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
இந்த பெருவெள்ளத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த, இந்தியாவை சேர்ந்த, உலக நாடுகளை சேர்ந்த இன்னும் நூத்துக்கணக்கானோரை வந்து காணவில்லை அப்படிங்கிற தகவல் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ காணவில்லை அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள இன்னும் அவங்க உயிரோட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கையை கையில பிடிச்சுக்கிட்டு நம்ம வெயிட் பண்றது தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே இந்த பெருவெள்ளத்துல உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தினருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் நம்ம தெரிவிச்சுக்கலாம். அடுத்து தொடர்ந்து இந்த வெள்ளம் தொடர்பாக, அதனுடைய பாதிப்புகள் தொடர்பாக முக்கியமான அப்டேட்ஸை நம்மளுடைய டிகோட் பை வெங்கட் சேனல்ல பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி ஷாப்பிங் ஆப்ல ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 ஆஃப் பிளஸ் ஃப்ரீ டெலிவரி. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.